வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் மீனில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். மீனில் புரோட்டீன், விட்டமின், கால்சியம், பாஸ்பரஸ், இரும்புச்சத்து, அயோடின், மெக்னீசியம் என பல சத்துக்கள் இருக்குது. வங்காளம், அசாம் மற்றும் நாட்டினுடைய கடலோர பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள் எப்போதுமே எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு வகைகளில் மீன் கட்டாயமாக இருக்கும். ஸோ அவர்கள் அதிகளவு மீன்களை எடுத்துக்கொள்ளும் போது ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படின்றத ஆய்வுகளில் குறிப்பிட்றாங்க. நிறைய மீன் வகைகள் இருக்குது. ஸோ மீன்களை வறுத்து சாப்பிட்டாலும், வேக வைத்து சாப்பிட்டாலும், குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது ஆரோக்கியமான மீன்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கப்பெறும். அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நல்ல கொழுப்பு சத்து நிறைந்தது மீன். மற்ற உணவுகளை போல இல்லாமல் கொழுப்பு வகை மீன்களான சால்மன் மீன், ட்ரவுட் மீன், மத்தி மீன், டியூனா மீன் மற்றும் காணாங்கெழுத்து மீன் இது எல்லாமே உண்மையில் உடல் ஆரோக்கியத்திற்கு சிறந்தது தான். முக்கியமாக ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் மீன்கள் இருக்கிறதால உடல் எடையை இது நமக்கு சீராக வைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த கொழுப்பு அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய மீன்கள் எல்லாமே மூளை மற்றும் கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியமானதாக அமையும். இதயத்திற்கு நல்லது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மீன். தினமும் நம்ம மீன் சாப்பிடும் போது இரத்த குழாய் மற்றும் இதயத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தவிர்க்கப்படுகிறது. கோழி, மட்டன் போன்ற மாமிச உணவுகளுக்கு பதிலாக தொடர்ந்து மீன் சாப்பிடும் போது இதய ஆரோக்கியத்தினுடைய மிகப்பெரிய எதிரியான கொலஸ்ட்ரால் இருந்து நம்ம தப்பிக்கலாம். மீன்களிலிருந்து நிறைவுற்ற கொழுப்புகள் நமக்கு இல்லாததால் மீன் நம்மளுடைய இதயத்திற்கு மிகவும் நல்லது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகளை நமக்கு குறைத்து ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி வெஞ்சி இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அளிக்கிறதுக்கு மீன் உதவி செய்கிறதால நமக்கு மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நலமோடு வாழ்வதற்கு மீன் உதவிகரமாக இருக்கும். விட்டமின் டி சத்து நிறைந்தது மீன். அதனால் எலும்புகளை பலப்படுத்தும். மீன் சாப்பிடுவது மூலமாக விட்டமின் டி சத்து கிடைக்கும். இந்த விட்டமின் டி சத்து நமக்கு கால்சியத்தை உறிஞ்சி எலும்பு பலப்படுத்தும். எலும்பு மற்றும் பற்கள் வலுவாக இருக்கிறதுக்கு இந்த விட்டமின் டி சத்து நல்ல வகையில் உதவிகரமாக இருக்கும். ஏன்னா எலும்புகளை பலப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்களை நமக்கு உறிஞ்சி எலும்புகளை பலப்படுத்தக்கூடிய வேலை விட்டமின் டி சத்து தான் செய்யும். ஒட்டுமொத்த எலும்பு, தசை, பற்கள் ஆரோக்கியமே நமக்கு பராமரிக்கப்படும். தொடர்ந்து நம்ம மீன்களை எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா தசை செயல்பாடு ஆரோக்கியமாக இருக்கும், பற்கள் வலிமையாக இருக்கும், எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஞ்சைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு இருக்கலாம். மனசோர்வை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ், டென்ஷனை நமக்கு மீன்கள் ரிலீவ் பண்ணிடும். சிலருக்கு காரணமின்றி மனச்சோர்வு ஏற்படும். அப்பொழுது மீன் சாப்பிடுவதால் மனச்சோர்வு குறைகிறது மற்றும் மன ஆரோக்கியத்தை அதிகரித்துக் கொள்ளலாம். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் மற்றும் DHA முதல் விட்டமின் டி வரைக்கும் மீன்களில் அனைத்து ஊட்டச்சத்துக்களுமே இருக்கிறதால இது மனநல பிரச்சனைகளை நமக்கு தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மீன் ஒரு இயற்கையான மன அழுத்தத்தை எதிர்க்கக்கூடிய மனச்சோர்வு மற்றும் மனநிலை மாற்றங்களை தடுக்கிறதுக்கு நமக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இயற்கையாகவே ஸ்ட்ரெஸ், டென்ஷன் அந்த மன அழுத்தத்திலிருந்து ரிலீஃப் ஆகி படபடக்கக்கூடிய தன்மையெல்லாம் இல்லாமல் எப்பவுமே ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக, புத்துணர்ச்சியாக, சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கு மீன்களை எடுத்துக்கலாம். கெட்ட கொழுப்புகளை குறைக்கும் மீன். ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் மீனில் அதிக அளவில் இருக்கிறதால நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்கள் அதை குறைக்கிறதுக்கு மீன் உதவிகரமாக இருக்கும். கெட்ட கொழுப்புகளை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் கெட்ட கொழுப்புகள் சேர்வதையும் மீன் நமக்கு தடுக்கும். எனவே நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். கொலஸ்ட்ரால் பிரச்சனை நம்ம விடுதலை அடையலாம். அதுக்கு நம்ம மீன் சாப்பிடும்போது அதிகமாக எண்ணெய்களை சேர்க்கக்கூடாது. அளவோடு எண்ணெய் சேர்த்து சாப்பிடும்போது கொலஸ்ட்ரால் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். நீரிழிவு நோய்களை கட்டுப்படுத்தும் மீன். நீங்கள் தவறாமல் மீன் சாப்பிடும்போது நீரிழிவு நோய், முடக்குவாதம் போன்ற நோய்களினுடைய தாக்கம் மிக குறைவாக தான் உங்களுக்கு இருக்கும். சாதாரணமாக மூட்டுகளில் ஏற்படக்கூடிய நாள்பட்ட வீக்கத்தை காரணமாகத்தான் முடக்குவாதம் நமக்கு ஏற்படும். ஸோ இந்த முடக்குவாதத்தில் ஏற்படக்கூடிய வீக்கம், வலியை குறைக்கிறதுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மீனை வாரத்தில் 2 முறை 2 நாட்கள் உங்களுடைய உணவுகளில் மீன்களை சேர்த்துக்கொள்ளணும். மீன்கள் பல முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான ஊட்டச்சத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உணவு. இது நம்முடைய உடலில் ஆரோக்கியமான சமநிலையை பராமரிக்கும். அனைத்து வகையான பெரிய நோய்களையுமே எதிர்த்து போராடும். இந்த நன்மைகளை தவிர மீன் சாப்பிடுவது உங்களுடைய மெட்டபாலிசம், அந்த வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறதுக்கும் தூக்கத்தினுடைய தரத்தை உங்களுக்கு அதிகரித்து கொடுக்கறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ இயற்கையாகவே நீங்கள் மீன்களை சாப்பிடும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வர ஆரம்பிக்கும். மன அழுத்தமெல்லாம் நீங்கி இயல்பாகவே தூங்குவீங்க. சருமத்தினுடைய தரம் மேம்படும். அதாவது முகப்பொருட்கள், கரும்புள்ளிகள், கண் கருவளையங்கள், கருவளையங்கள் எதுவுமே இல்லாமல் உங்களுடைய சருமம் இயற்கையாகவே தோல் சுருக்கமெல்லாம் எதுவும் இல்லாமல்
மின்னக்கூடிய சருமம் கிடைக்கும், ஆற்றல் உங்களுக்கு அதிகரிக்கப்படும், மூளை செயல்திறன் அதிகரிக்கப்படும், வீக்கம் எல்லாம் உங்களுடைய உடல் இருக்காது, அந்த வீக்கம் எல்லாம் குறைக்கப்படும். ஸோ தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல், அந்த ஃப்ரீ ரேடிக்கல் சொல்லக்கூடிய அந்த செல் பரவல்களிடமிருந்து நம்மை பாதுகாத்து நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே குணப்படுத்தி மீண்டும் நமக்கு சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பரவலான தொற்று வியாதிகள் வராமல் தடுக்கிறதுக்கு மீன் உணவு உதவிகரமாக இருக்கும். குறைந்தபட்சம் வாரத்தில் நீங்கள் 2 நாட்கள் மீன் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதிக எண்ணெய் சேர்க்காம மீனை அளவோடு உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொண்டு நலமான நன்மைகளை பெற்று வளமோடு வாழுங்க. அடுத்த பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.